இப்போ அந்த காங்கிரஸை சொல்லுது இந்தியா கூட்டணின்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு. இந்த சிதம்பரம் சொல்லிட்டாரு. என்ன பேசுகிறீங்க? இனி வரவே வராது. நெல்லிக்காய் மூட்டாது. அவுத்து விட்டா சதுரி ஓடிடும். யார் இந்தியா கூட்டணியில் தானே இருந்தீங்க? ஏன் டெல்லியில் கெஜ்ரிவாலை வெளியே தள்ளினீங்க? ஹரியானாவில் ஏன் கெஜ்ரிவாலை வெளியே தள்ளினீங்க? அரசியல் சட்டத்தில் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறதுக்கு அம்பேத்கரோ அவர் சார்ந்தவர்களோ தீர்க்கதரிசிகள் அல்ல. சில இதை எழுதியிருப்பாங்க. அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களும் மனிதர்கள் தான். அந்த நேரத்தில் அதுக்குள்ளே புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஓகே, அந்த புது பிரச்சனையை அரசியலமைப்பு சார்ந்தும் இருக்கும், அரசியல் சார்ந்தும் இருக்கும். உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதற்கு ஒரு சரியான தீர்வை கொடுத்து சரி பண்ணி விடுற கட்டத்தில் இருக்கும். தட் மீன்ஸ் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். அதை சொல்கிறீங்க. எஸ். மாநில சுயாட்சியை தூக்கி காலில் போட்டு மிதித்தது யார்? முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை ஒரு செகண்டில் பஞ்சாப் கவர்மெண்ட் அரசை தூக்கி போட்டு மிதிச்சது நேரு கவர்மெண்ட். காங்கிரஸ் முதல் இந்தியாவில் அமைந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை உடனடியாக 2 வருஷத்துக்குள்ளே கலைச்சது நேரு கவர்மெண்ட். காங்கிரஸ் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை 80ல் கலைச்சாங்களே, அது எப்படி? எம்பி சீட்டு ஜெயிக்கிறாங்க, 37 சீட்டு ஜெயிக்கிறாங்க, காங்கிரஸும் திமுகவும். அந்த ஆண்டே எம்ஜிஆர் கவர்மெண்ட்டை கலைக்கிறாங்களே, என்ன காரணம்? அன்றைக்கி எங்கே போச்சு மாநில சுயாட்சி? கலைஞருக்கு ஆசை, பேராசை. அப்புறம் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. 1 மாதம் வைக்கணும், முக்கியமான மசோதா தான் 3 மாதம் வைக்கணும். சில மசோதாக்கள் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, எதோ பிரச்சனைனா ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். ஆனால் நீங்கள் ஆற போட்டுட்டு திருப்பி கவர்மெண்ட்டுக்கே அனுப்புகிறீங்கன்னா, கவர்மெண்ட்டு அதே மசோதாவை மறுபடியும் நிறைவேற்றி அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் உடனடியாக நிறைவேற்றணும். அந்த மசோதாவுக்கு அப்படியே தலைகீழாக சம்மந்தம் இல்லாமல் புதுசாக மறுபடியும் மசோதா அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். ஆனால் கரெக்டாக அதே மசோதாவை திருப்பி உங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் நிறைவேற்றியே ஆகணும். பீட்டர் அல்போன்ஸ்லாம் நீ பேசணும்னு சொல்கிறாரு. ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அதில் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் போனால் அது பண்ண மாட்டாங்க, உச்சநீதிமன்றம் பண்ணாது. அந்த மாதிரி இல்லை அப்படின்றதுக்கும் முன்னுதாரணங்கள் இருக்குது. அதனால் இவர்களுக்கு சாதகமாக சில பேர் நமக்கு சாதகமாகவே வாதங்களை வச்சு உருட்டிகிட்டு இருப்பாங்கல்ல. இந்த சட்டத்தில் இருக்கிற நடைமுறையை முறையாக ஜனாதிபதி முறையாக நீதிமன்றத்தை தனக்கு கொடுக்கப்பட்ட உரிமையின் கீழ் ஆர்டிகல் 143 கீழே அணுகும் பொழுது நீங்கள் எப்படிங்க அதை அரசியல்வாதி கிடையாது, அவங்க கான்ஸ்டியூஷன் ஹெட்டு. ஒரு முக்கியமான இதுகிட்ட அவங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க. அதன் மூலிமா சில நல்லது வரும். இப்போது அப்படி நீர்த்து போகிற பட்சத்தில் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு 10 பில்லுக்கு அசன் கொடுத்தாங்கல்ல, நாங்களே கொடுக்குறோங்க, இது கவர்மெண்ட் கொடுத்தாமோ நாங்களே கொடுக்குறோங்கல்ல, அந்த அசன்ட் என்ன ஆகும்? அது எல்லாமே அந்த 5 பேர் பெஞ்சு தான் தீர்மானிச்சு சொன்னோம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுக நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக சுப்ரீம் கோர்ட் அண்மையில் ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. தீர்ப்பு பார்த்திங்கன்னா, அந்த தமிழகத்தினுடைய ஆளுநர் RN ரவி தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, எங்களுக்கு எல்லாம் இந்த மசோதாவில் கையெழுத்து போட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி இவங்க போனது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டாக இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருந்தாருப்பா. ஏன்னா ஜக்தீப் தன்கர் கூட பதில் சொல்கிறாரு, அவர் கருத்துக்கள் முன்வைக்கிறாரு, நம்ம குடியரசுத் தலைவர் பேசாமலே இருக்கிறாங்கன்னு கூட நிறைய பேர் கொஞ்சம் புருவங்களை உயர்த்தி பார்த்தாங்க. இப்போ அண்மையில் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 14 கேள்விகள் அடங்கிய தொகுப்பை உச்சநீதிமன்றத்தில் போய் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருப்பா, இந்த கொஷின்ஸ்லாம் நான் ஒன்று கேட்டிருக்கேன், அதுக்கு ஆன்சர் பண்ணு. அது எப்படி ஆளுநருக்கு இந்த உரிமை இல்லை, அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் இதுக்கெல்லாம் பைண்டிங்கா இல்லை நான் பைண்டிங் இன் நேச்சரா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா உட்பட பல முக்கியமான செய்தித்தாள்களில் அது டிபேட்டுக்கு அப்கமிங்கில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் திரௌபதி முர்மு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறது கொஞ்சம் தாமதமாக இருந்தாலுமே கூட எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட்டாக வந்திருக்குதே, உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறேன்? நான் பத்திரிகையாளர்களுக்கு, குறிப்பாக இளம் பத்திரிகையாளர்களுக்கு ஒன்று சொல்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் எப்போது தான் சில முக்கிய இது வரும். இப்போ போர் வந்தது, போர் நேரத்தில் என்னென்ன நடக்குதுன்னு நீங்கள் அந்த நேரத்தில் தான் நல்லா தெரிஞ்சிக்க முடியும். அந்த நேரத்தில் தான் ஆயுதங்கள், இந்தியாவுடைய படை வலிமை, பாகிஸ்தான் இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். அரசியலமைப்பு சட்டம் சம்மந்தமாக வரும்பொழுது நீங்கள் என்ன தான் வேறு பீட்டு ஏதாவது இருந்தால் கூட
இது வருதுன்னா இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். மூளை தானுங்க, தூக்கி போட்டால் அது வாட்டில் இருக்கும். நம்ம மூளையில் 10% கூட பயன்படுத்தலைன்றாங்க. நம்ம வந்து 6-7% இதெல்லாம் பயன்படுத்தலை, 0.1 மில்லிகிராம் கூட இதாகாது. இதை ஒரு மூளையில் போட்டு தெரிஞ்சு என்ன தான் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. நானும் 2-3 நாளாக பார்க்குறேன், யாரும் வந்து பெருசாக இதை அலச காணோம். சில பேருக்கு வந்து அதை இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குது. நீங்கள் அரசியலமைப்பு சட்டம்ன்றது வந்து ஒரு பேரலல் இது, அது நமக்கு ஒரு முக்கியமான, அது கீழே தான் நம்ம எல்லாருமே இயங்குகிறோம். அந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய தலைவராக இருக்கிறது குடியரசுத் தலைவர். அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லா ஸ்டேட்லேயும் கவர்னர்ஸ் இருக்காங்க. பை த ஆர்டர் ஆஃப் தி கவர்னர் அப்படின்னு அவர்கள் பேரால் தான் சட்டம் இயற்றப்படுகிறது. அப்போது அவர்களுக்கு இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதை வழிநடத்துகிற பொறுப்பு இவர்களுக்கு இருக்கிறது. பாராளுமன்றம், உச்சநீதிமன்றம், ஜனாதிபதி, இது 3 அதிகார மையங்கள். இந்த 3க்குமே வந்து ஒன்றை சார்ந்து ஒன்று கோள்கள் எப்படி விலகியும் போகாமல் நெருக்கமும் வராமல் சுற்றுகிறதோ அதே தான் இங்கே. நீங்கள் ரொம்ப கிட்ட வந்தீங்கன்னா சுற்றுறோம், ரொம்ப போனீங்கன்னா குளிரும். அப்போ இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற கடமை, பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது. இதில் எங்கேயாவது பிரச்சனை வரும்போது ஜனாதிபதி அவருக்கு கொடுக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட 143 இதில் வந்து சில கிளாரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அந்த கிளாரிஃபிகேஷனை கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது உச்சநீதிமன்றம் அதற்குரிய பதிலை கிளாரிஃபிகேட் பண்ணும். அவங்களுக்கான பதிலை கொடுப்பாங்க, விளக்கங்களை கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இதெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்வாங்க. இல்லை இந்த கிளாரிஃபிகேஷனை நாங்கள் கொடுக்க முடியாத இதில் இருக்கிறோம் அப்படின்னு இக்னோர் பண்ணுவாங்க. ஆமாம், இக்னோர் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி சில இதெல்லாம் நடந்திருக்கு. இது மாதிரி சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு 15 தடவைக்கு மேலே ஜனாதிபதி வெவ்வேறு காலகட்டங்களில் சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்காரு, கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, அதில் ராம ஜென்ம பூமியில் வந்து அந்த இது இருந்ததா அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்லாம் மறுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ வர்ற பாயிண்ட்டுக்கு வருவோம். உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு பவர் இருக்குது 142. அதில் சில கேப்பை நிரப்புவாங்க அப்படின்றாங்க. கேப்னா அரசியல் சட்டத்தில் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறதுக்கு அம்பேத்கரோ அவர் சார்ந்தவர்களோ தீர்க்கதரிசிகள் அல்ல. சில இதை எழுதியிருப்பாங்க, அவர்களும் மனிதர்கள் தான். அந்த நேரத்தில் அதுக்குள்ள புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஓகே, அந்த புது பிரச்சனையை அரசியலமைப்பு சார்ந்தும் இருக்கும், அரசியல் சார்ந்தும் இருக்கும். உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதற்கு ஒரு சரியான தீர்வை கொடுத்து சரி பண்ணி விடுற கட்டத்தில் இருக்கும். தட் மீன்ஸ் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். அதை சொல்கிறீங்க. எஸ், அந்த கேப்பை நிரப்புறது. ஓகே ஓகே, அதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லை. ஆனால் மேம்படும், சட்டம் மேம்படும், அரசியலமைப்பு மேம்படும், இந்த மாதிரி. அப்போது உச்சநீதிமன்றம் 142 பயன்படுத்தி அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஆட்சிகளை கலைப்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா யோக்கிய மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா, என்னது சமூக நீதி, மாநில சுயாட்சிலாம் பேசுகிறாங்க. அந்த இவங்களோட சேர்ந்து அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்களா. இந்த பீட்டர் அல்போன்ஸ்லாம் உட்காந்து பயங்கரமாக பேசுகிறாரு இந்த முர்மு இதுக்கெல்லாம், ஜனாதிபதி இதுக்கெல்லாம். மாநில சுயாட்சியை தூக்கி காலில் போட்டு மிதித்தது யார்? முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை ஒரு செகண்டில் பஞ்சாப் கவர்மெண்ட் அரசை தூக்கி போட்டு மிதித்தது நேரு கவர்மெண்ட்டு. காங்கிரஸ் முதல் இந்தியாவில் அமைந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை உடனடியாக 2 வருஷத்துக்குள்ளே கலைச்சது நேரு கவர்மெண்ட். காங்கிரஸ் நம்பூதிரி பாட்டு உடைய கவர்மெண்ட்டை கலைச்சது முன்னோடி காங்கிரஸ் தான். அனைத்துக்கும் முன்னோடி காங்கிரஸ் தான். இன்னைக்கு கார்பரேட்டுன்றது வராக்கடன் சொல்கிறது. வராக்கடன்ற வார்த்தையை கண்டுபிடிச்சவரை ப. சிதம்பரம் தான். டெப்ஸ் இன்றைக்கி அவர் யோகியர் மாதிரி பேசிகிட்டு இருக்கார். அப்போது இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்த பொழுது எஸ்ஆர் பொம்மை இதில் வந்து ஆட்சியை கலைக்கும் பொழுது ஒரு இது வரும் பொழுது அன்றைக்கி உச்சநீதிமன்றம் தான் இதை தலையிடுது. அவங்க அந்த கேப்பை நிரப்புறாங்க. அப்போது 356 வந்து கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம யூனியன் கவர்மெண்ட்டு தானே, மாநில அரசு மத்திய அரசு கட்டுப்படாமல் இல்லை இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஒரு தீவிரவாதி இப்போ எல்லை மாநிலங்களாக இருக்குது, காஷ்மீரோ பஞ்சாபோ ஹரியானாவோ ராஜஸ்தானோ பாகிஸ்தானோட கைகோத்துக்கிட்டு திடீர்னு ஏதோ பண்ணுறாங்க இல்லை ஏதாவது, இது பெரிய அளவில் பெரிய சிக்கல், நாட்டுடைய இறையாண்மைக்கு பாதிப்பு வருதுன்னா அதுக்கு கலைக்கிற உரிமை அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பாபரி மசூதி இடிச்சோன்னு கலைச்சாங்கல்ல அந்த இது கல்யாண் சிங் கவர்மெண்ட்டை, அந்த உரிமை இருக்குது அப்படின்றது. அதை காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு, எப்போ தனக்கு தேவையோ எனக்கு என்னென்னு கலைச்சாங்க. திமுக ஃபர்ஸ்ட் எதிர்த்து இருக்காங்க. ராஜமன்னார் கமிட்டியில்
356 அப்ரகேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு கலைஞர் கருணாநிதி. எந்த வருஷம்? ஏடிஎம்கே கவர்மெண்ட் 80ல் கலைச்சாங்களே, அது எப்படி? எம்பி சீட்டு ஜெயிக்கிறாங்க, 37 சீட்டு ஜெயிக்கிறாங்க, காங்கிரஸும் திமுகவும். அந்த ஆண்டே எம்ஜிஆர் கவர்மெண்ட்டை கலைக்கிறாங்களே, என்ன காரணம்? அன்றைக்கி எங்கே போச்சு மாநில சுயாட்சி? கலைஞருக்கு ஆசை, பேராசை, நம்ம எம்பி சீட் ஜெயிச்சிட்டோம், பெரிய ஆதரவு, காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டா ஆட்சி பிடிச்சல, எம்ஜிஆர் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஆட்சியை கலைங்க, தேர்தல் நடத்துங்கன்ட்டு. அதிக 2 முறை கலைக்கப்பட்டது கலைஞர் ஆட்சி தான். ஆனால் நீங்களும் அந்த அநியாயத்தை பண்ணீங்கல்ல இந்திரா காந்தி கூட சேர்ந்து, அப்புறம் என்ன மாநில சுயாட்சி உருட்டுறீங்க? இது பலருக்கும் தெரியாதுல்ல. அப்போ இந்த 356 எஸ்ஆர் பொம்மை காலத்தில் வரும்பொழுது உச்சநீதிமன்றம் தலையிட்டு உங்களுடைய விருப்ப பிரகாரம்லாம் எதையும் பண்ணக்கூடாது, மாநில 2 அவைகள், மாநிலங்களவை மக்களவையுடைய பெரும்பான்மை எல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்தால் தான் பண்ணோன்னு கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் கேஆர் நாராயணன் இருந்தார். அதே மாதிரி அந்த இந்த கவர்மெண்ட்டை கலைக்க லாலு பிரசாத் யாதவ் கவர்மெண்ட்டை கலைக்கிறதுக்கும் ஒத்துக்கலை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உச்சநீதிமன்றம் அந்த இடத்த ஃபில் பண்ணும். அதுக்கு அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புக்கு பிறகு எல்லா மாநிலங்களும் பாதுகாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி தான் கலைஞர் கவர்மெண்ட்டு 90களில் இங்கே கலைக்கப்பட்டது. அதனால் இந்த விஷயங்களில் வந்து 142. இப்போ கவர்னர் மேட்டருக்கு வருவோம். ஆளுநர் மசோதாவை தாமதப்படுத்துகிறார், மாநில கால வரையறையின்றி தாமதப்படுத்துறாரு தெரியாது அப்படின்னு இந்த வழக்கு வருது. அந்த வழக்கில் பர்திவாலா தலைமையிலான அமர்வு 142ல் சில ஆர்டர்ஸ் போடுறாங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம், காலக்கெடு நிர்ணயிக்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் சில விஷயங்கள் சொல்கிறாங்க, 1 மாதம் வைக்கணும், முக்கியமான மசோதா தான் 3 மாதம் வைக்கணும், சில மசோதாக்கள் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, எதாவது பிரச்சனைனா ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். ஆனால் நீங்கள் ஆற போட்டுட்டு திருப்பி கவர்மெண்ட்டுக்கே அனுப்புகிறீங்கன்னா, கவர்மெண்ட்டு அதே மசோதாவை மறுபடியும் நிறைவேற்றி அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் உடனடியாக நிறைவேற்றணும். அந்த மசோதாவுக்கு அப்படியே தலைகீழாக சம்மந்தம் இல்லாமல் புதுசாக மறுபடியும் மசோதா அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். ஆனால் கரெக்டாக அதே மசோதாவை திருப்பி உங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் நிறைவேற்றியே ஆகணும். இப்படி மாதிரி சில அது காலக்கெடு. இங்கே கூடுதலாக ஜனாதிபதிக்கும் சில காலக்கெடு வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் 3 மாதம். இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே? ஆமாம், இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான். அதுதானே பிரச்சனை ஆகுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி கவர்னர் அனுப்புகிற விஷயத்தை 3 மாதத்துக்குள் நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் அப்படின்றது வைக்கும்போது தான் கேரளா ஆளுநர் வந்து ஒரு கேள்வி வைக்கிறார். கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது போன்ற முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் லார்ஜர் பெஞ்சு தான் எப்போதுமே முடிவெடுக்கும். 2 நபர் பெஞ்சு எடுக்கிறதுன்றது கான்ஸ்டியூஷனில் நம்ம சிக்கலை உண்டாக்கும். அதனால் இது வந்து சரியான விஷயமா இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் துணை ஜனாதிபதியும் அந்த விஷயத்த ஜெகதீப் தன்கரும் சொல்கிறாரு. இங்கே வந்துட்டு போனார், துணைவேந்தர்கள் மாநாடு வேறு வந்தார். ஆமாம், இந்த தீர்ப்பு வந்த உடனே இங்கே ஒரு உருட்டுனாங்க பார்த்தீங்களா? ஆமாம், இனி கவர்னர் வேந்தர் கிடையாது, முதல்வர் தான் வேந்தர்லாம் உருட்டுனாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உருட்டுச்சு. அப்போ இவங்க எல்லாருடைய சட்டஞானம் எவ்வளோ இருக்குது அப்போல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஏன் தீர்ப்பு அந்த மசோதாவில் இருக்கிறது வந்து துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதல்வருக்கு இருக்குது, துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதல்வருக்கு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக வேந்தர் கவர்னர் இல்லைன்னு ஆகிடாது. அது வேறு, இது வேறு. சட்டத்தில் கரெக்டாக கொடுக்கணும் தீர்ப்பு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வித்தியாசத்தை கொண்டு வந்துடலாம். அவங்க ஒன்றும் இவங்க நிறைவேற்றுற மசோதாவில் கேரளா பண்ணாங்க. கேரளா என்ன பண்ணாங்கன்னா, துணைவேந்தரை இந்த வேந்தரை ஆளுநர் வேந்தராக இருக்கக்கூடாது, வேறு ஒரு கல்வியாளர் வேறு யாரையாவது நாங்கள் வேந்தராக நியமிப்போம். டேரக்டாக கிளாரிட்டியோடு இருக்குது. கிளாரிட்டியோட ஆரிஃப் முகமது கான் ஆளுநருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி விட்டார், இது நம்ம கையில் இல்லைன்னு. அது உடனே இவங்க சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க, இந்த மாதிரி விஷயம் நாங்கள் கேட்டிருக்கோம், ஒன்றும் பரிசீலிக்கலைன்னு. அது இன்னும் இருக்குது, இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த விவகாரத்தில் ஒன்றும் வேந்தர் இவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இவங்களும் அந்த மசோதா அனுப்பலை. வித்தியாசம் தெரியுதா? புரிஞ்சுக்கிட்டேன். கேரளா வந்து என்ன பண்ணுச்சு, இன்னொரு தடவை என்ன பண்ணுச்சுன்னா, துணைவேந்தரை அவங்களே தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த விவகாரம் ஆரிஃப் முகமது கான் கோர்ட்டுக்கு போகிறார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்பொழுது சுப்ரீம் கோர்ட்டு கேரளா கவர்மெண்ட்டை கண்டிக்குது. யூஜிசி விதிகளை மீறி நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிக்கிறாங்க. இங்கே வந்து இவங்க முறைப்படி மசோதா வேந்தரை துணைவேந்தர்களை நியமிக்க அதிகாரம் முதல்வருக்கு தான் வேணும்னு ஒரு 10 பல்கலைக்கழகங்களுக்கான 10 மசோதாக்களை அனுப்புகிறாங்க. அதை தான் அவர் பெண்டிங்கில் போட்டு வச்சிருக்காரு. அவர் வாட்டில் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தாருன்னா வேலை முடிஞ்சிருக்கும். இங்கே ஒன்றும் இந்த மாதிரி வந்திருக்காது. அப்போ ஒரு பெண்டிங்கில் வைக்கும்பொழுது இப்போ அது 10ம் நிறைவேறினதாக அசன்ட் கொடுக்கறது சுப்ரீம் கோர்ட்டே கொடுக்குது. சுப்ரீம் கோர்ட்டே கொடுக்குது. அப்போ இவர்களுக்கு இந்த அதிகாரம் வருது
ஆனால் வேந்தர்ன்றது கவர்னர் தான். இந்த வித்தியாசம் கூட தெரியாமல் ஊடகங்களும் உருட்டுச்சு, வெற்றின்னு இவங்களும் உருட்டுனாங்க. ஒரு நாள் பொறுத்தான் புரிஞ்சது போல் கம்முன்னுட்டாங்க. துணைவேந்தர்களை நியமிக்கிறதுக்கான தேடுதல் குழு மற்ற விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் யூஜிசியிலேருந்து ஆட்கள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அது விட்டுருங்க, அதுக்குள்ளே போவேணாம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் என்னென்னா பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 142ல் இவங்க சொன்னதுக்கு 2 விஷயங்கள் அப்போது நாங்கள் எல்லாம் பேசணும், பலரும் பேசினாங்க. ராதாகிருஷ்ணன் கேஎஸ் ராதாகிருஷ்ணன் சுப்ரீம் கோர்ட்டு வழக்கறிஞர், சட்டம் தெரிந்தவர், நீண்ட அனுபவம் உள்ளவர். இந்த மாதிரி விவகாரங்களில் அவர்கிட்ட நான் கேள்வி கேட்டப்போ அவர் சொன்னது 2 வாய்ப்பு. ஒன்று, மத்திய அரசு ரிவ்யூ பெட்டிஷன் போகணும். இது இருநபர் பெஞ்சு கான்ஸ்டியூஷன் சம்மந்தமான விஷயங்களில் தீர்ப்பு கொடுக்க முடியாது, அதனால் இது பண்ணுங்க. ரிவ்யூ பெட்டிஷனு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட தான் அது போகும். அவங்கள தான் உட்காந்து நீதிமன்றத்தில் விவாதிக்க மாட்டாங்க, சேம்பரில் இது பண்ணுவாங்க. அது ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ளாதோ அவர்கள் இஷ்டம். 2வது ஆப்ஷன், ஜனாதிபதிக்கே இவர்கள் ஒரு காலக்கெடு நிர்ணயிச்சனால ஜனாதிபதி சில கிளாரிஃபிகேஷன் கேட்பாங்க. அப்படி கேட்டால் அது லார்ஜர் பெஞ்சுக்கு உச்சநீதிமன்றத்தால் மாற்றப்படும். லார்ஜர் பெஞ்சுக்கு உச்சநீதிமன்றத்தால் மாற்றப்பட்டால் இங்கே கொடுக்கப்பட்ட 2 நபர் அந்த தீர்ப்பு காலாவதி ஆகிவிடும், செல்லாது, நீர்த்து போய்விடும். ஓகே, இப்போ தான் நான் பாயிண்ட்டுக்கு வரேன். ஜனாதிபதி வெயிட் பண்ணி ஃபுல் டீட்டெயில், மத்திய அரசு இதில் ரிவ்யூ பெட்டிஷன் போடணும் அவசியம் கிடையாது. போனால் அதை திடீர்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா சிக்கலாகிடும்ட்டு ரொம்ப தெளிவாக ஜனாதிபதி தனக்கான அதிகாரம் 143 கிளாஸ் 1ல் அவங்க சில கிளாரிஃபிகேஷனை ஒரு 14 கேள்விகள் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பினோன்னா அது ப்ரொசீஜர் எப்படி போகும்னு சொல்கிறேன். அது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிட்ட போகும். அவர் இதற்கான ஒரு பெஞ்சு, லார்ஜர் பெஞ்ச் போட்டுருவார். ஒரு 5 பேர் கொண்ட பெஞ்சு அவர்கள் கேள்வியை விசாரித்து நீங்கள் இதற்கான தீர்ப்பை சொல்லுங்கள், கிளாரிஃபை பண்ணிட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நடைமுறை. இன்னொன்று, இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ சிக்கலான விஷயம். இது லார்ஜர் பெஞ்சுனா இப்போ இதில் சம்மந்தப்பட்டாங்கல்ல 2 பேர், பர்திவாலா, ஜஸ்டிஸ் மகாதேவன், இவங்களும் இருப்பாங்களா அதில்? தெரியாது, அது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் தீர்மானிக்கும். ஓகே. அதனால் அது எப்படின்னு தெரியாது. ஓகே, அப்போது 5 லார்ஜர் பெஞ்சுன்னு வந்தால் இந்த பெஞ்சுடைய தீர்ப்பு போயிடும். இந்த இடத்துல திடீர்னு முதல்வரே இது சரியில்லை, நான் கடுமையாக ஸ்ட்ராங்லி கண்டம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அவர் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி குடியரசுத் தலைவர், இது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க, யங்ஸ்டர்ஸ்க்காக கேட்குறேன். குடியரசுத் தலைவருக்கு இப்படி கேட்கக்கூடிய அதிகாரம் இருக்குது தானே? ஆமாங்க, அவர் அதிகாரத்தை 143 நீங்கள் சொல்ல 143 பயன்படுத்துறாரு. ஆமாம். Draupadi Murmu exercised her powers under Article 143 of the Constitution to send a reference to Supreme Court asking 14 questions of the extent of the legal powers. அப்போ உங்களுக்கு அதிகாரத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆமாம். இப்போ அதிகாரத்தை பயன்படுத்துறத முதலமைச்சர் எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? ஆமாம், பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 143 கீழ் ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்தில் ஆலோசனை கோரும் அதிகாரம் பெற்றுள்ளார். இந்த அதிகாரம் இதுவரை 15 தடவைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 51, 60, 71, 78, 93, 15வது முறை. இது ஆக்சுவலி 15வது முறை. இந்த 15 தடவைகளில் உச்சநீதிமன்றம் பெரும்பாலான நேரங்களில் ஆலோசனைக்கு பதிலளித்துள்ளது. எனினும் 82ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் அந்த மசோதா சம்பந்தமான ஒரு ஆலோசனையை தொழில்நுட்ப காரணங்களால் பதிலளிக்காமல் திருப்பி அனுப்பியது. இந்த ஆலோசனைகள் இந்திய அரசியலமைப்பின் விளக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை அரசியல் மற்றும் சட்டத்துறைகளுக்கு வழிகாட்டியாக உள்ளது. மேலும் ஒவ்வொரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் பற்றிய விரிவான தகவல் அந்த இதில் பார்த்தீங்கன்னா 143 கீழ் ஜனாதிபதியால் கேட்கப்பட்ட இது டெல்லி லா ஆக்ட், ஒரு நாடாளுமன்றத்துடைய சட்ட நிர்ணய அதிகாரிகள் டெல்லி லா ஆக்ட் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல இது கேட்டு புரியுது. இந்த 15 இது வருது. இதில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெசிடென்ட் ஆர்டரில் கேட்டதில் பதிலளிக்க மறுத்துட்டாங்களா. ரீரோல் ஆஃப் கவர்னர் அண்ட் பிரசிடென்ட் இன் அசென்டிங் ஸ்டேட் பில்ஸ் இப்போ கேட்டிருக்கிறது. இது என்ன இதுன்றது இப்போ இதுதான் இப்போ இதுவாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் சொன்னதையும் போட்டிருக்காங்க. அதாவது the language of Article 143 doesn't require Supreme Court to answer this reference. உச்சநீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணுன்ற கட்டாயம் இல்லை. இட் சேஸ் ஒன்லி தட் இட் மே டூ ஸோ. அது விரும்பினா அளிக்கலாம். நீங்கள் சொன்னதையும் போட்டிருக்காங்க. 1993 ராம் ஜென்ம பூமிக்கான விஷயத்தில் அவங்க பதில் கொடுக்கல. அப்போ இதுக்கு கொடுப்பாங்கன்னு நீங்கள் எப்படி அதாவது உறுதியாக சொல்ல முடியுமா உங்களால்? தெளிவான மற்றும் உச்சநீதிமன்றத்தின் வழக்கு பதிவுகள் மற்றும் வரலாற்று புள்ளி விவரங்களை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரை 15 இது கேட்டிருக்காங்க. ஆமாம்.
இவை 2 வகையாக பிரிக்கப்படும். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஆர்டிகல் 143 கிளாஸ் 1 அரசியல் சட்டம் சார்ந்த விவகாரங்களில் முக்கியமான விளக்கங்கள் தேவைப்படுது. செகண்ட் ரெஃபரன்ஸ் ஆர்டிகல் 143/2 அதாவது கிளாஸ் 2 மேல்முறையீடுகளில் சில சட்டங்களை சந்தேகத்துடன் பார்வையிடும் போது. ஓகே, இதில் தான் அந்த இது வரும். இதில் வந்து கேட்டதில் அவங்க சிலது சொல்லியிருக்காங்க, சிலது சொல்லலை அப்படின்றதான் இது. இங்கே ஒரு விஷயமும் வருது. என்னென்னா பீட்டர் அல்போன்ஸ்லாம் நீ பேசும்போது சொல்கிறாரு, ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அதில் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் போனால் அது பண்ண மாட்டாங்க, உச்சநீதிமன்றம் பண்ணாதுன்னு. அந்த மாதிரி இல்லை அப்படின்றதுக்கும் முன்னுதாரணங்கள் இருக்குது. அதனால் இவர்களுக்கு சாதகமாக சில பேர் நமக்கு சாதகமாகவே வாதங்களை வச்சு உருட்டிகிட்டு இருப்பாங்கல்ல, இந்த விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ பதிலளிக்கவே முடியாத கேள்விகள் இது எதுவுமே இல்லை. இல்லை, பதில் கொடுக்க வேண்டாங்கிற ஒரு விஷயமும் இவங்கள்ட்ட ரைட்டும் இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் எதில் கொடுக்கலன்றதை நீங்கள் கவனிக்கணும். ராம ஜென்ம பூமி பிரச்சனை அது ஒரு சென்சிட்டிவான கேஸ்ன்றீங்க. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து உச்சநீதிமன்றத்துடைய 142 அதிகாரத்தையும் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் கொடுக்கப்பட்டிருக்க 200, 201 அந்த கால நிர்ணயம் மற்ற விஷயங்கள் as soon as possible அந்த இதை வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்குறாங்க. as soon as possibleன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. கால நிர்ணயம் உச்சநீதிமன்றம் நீ கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கால நிர்ணயம் இவங்களுக்கு கிடையாது, ஜனாதிபதிக்கும் கவர்னர் கிடையாது. அப்போ இருக்கும் பொழுது நீங்கள் இதை வந்து இந்த இது பிரகாரம் கொடுக்க முடியுமா, எங்களுக்கு கால நிர்ணயம் உண்டா, 201 கொடுத்துருக்க விஷயங்கள் வந்து நீங்கள் கேள்வி கேட்டது நீங்கள் கொடுத்துருக்க இது வந்து சரிப்பட்டு வருமா, ஜனாதிபதிக்கு சில இதை வந்து கொடுக்க முடியுமா, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இது கிளாரிஃபிகேஷன். இதில் சுப்ரீம் கோர்ட் ஷுட் ஆன்சர். இதன் மூலிமா அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுமா, ஒரு கேப் ஃபில் பண்ணப்படுதா? இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை நீதிமன்றம் பார்லிமெண்ட் டிஸ்கஷனுக்கு வருது, டிபேட்டுக்கு வருது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. நீங்கள் யார் அரசியல் பண்ணுறீங்க, பாஜக இது பண்ணுறது, மாநில உரிமைகள் பாதிக்கப்படுதுன்னு இதில் போய் எப்படிங்க கருத்து சொல்ல முடியும்? பட் சிஎம் கேன் ரியாக்ட். இல்லை, சிஎம் வந்து பிரசிடென்ட்டோட இந்த ரெஃபரன்ஸ் கேட்டதை அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதா என்ன? ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்? அவருடைய உரிமை 143ல் அவருக்கு கொடுக்கப்பட்ட உரிமை உச்சநீதிமன்றத்தில் கிளாரிஃபிகேஷன் தான் கேட்குறாரு, ஆர்டர் போடல. தட் மீன்ஸ் சுப்ரீம் கோர்ட் கூட கிரிட்டிசைஸ் பண்ணலன்னு சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், நீங்கள் ஏங்க எனக்கு இதை விளங்க வைங்கன்றாங்க. இல்லைங்க, ஆமாம், எக்ஸ்பிளைன் மீ, கன்வின்ஸ் பண்ணுங்கன்றீங்க. அவ்வளோதான். அதுக்கு இல்லைங்க இது இப்படி தான் ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிடும், அது முடித்து வைக்கப்படும். அதுக்கு வந்து நீங்கள் டக்குன்னு விளங்க வைக்க முடியாது. பர்திவாலாவுடைய சொன்னது கரெக்டா தப்பான்றதையும் நீங்கள் என்ன நானும் முடிவு பண்ண முடியாது. ஓகே, புரியுது. அதுக்கு தான் லார்ஜர் பெஞ்சு. அதில் 3, 2, 4, 1 இப்படி வரலாம். அதுதான் 5, 7ன்னு போடுவாங்க. அதுலேயும் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா 7, 9 ரொம்ப ரேர். ஆனால் நீங்கள் 13 வரைக்கும் இருக்குது. ஓகே, இன்றைக்கும் சபாநாயகருடைய அதிகாரம் குறித்த அந்த இது இன்றைக்கும் டிபேட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த சட்டத்தில் இருக்க நடைமுறையை முறையாக ஜனாதிபதி முறையாக நீதிமன்றத்தை தனக்கு கொடுக்கப்பட்ட உரிமையின் கீழ் ஆர்டிகல் 143 கீழ் அணுகும் பொழுது நீங்கள் எப்படிங்க அதை வந்து அரசியல்வாதி கிடையாது, அவங்க கான்ஸ்டியூஷன் ஹெட்டு. ஒரு முக்கியமான இதுட்ட அவங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க. அதன் மூலிமா சில நல்லது வரும். மேபி அது அவங்களுக்கே கூட எதிராக கூட வரலாம். அப்போது நம்ம எல்லோருமே நம்ம இதை வரவேற்கிறோம், இந்த டைம் கொடுத்தது இதெல்லாம். ஆனால் ஜனாதிபதிக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட முடியுமா, இந்த டைம் லிமிட் கொடுக்க முடியுமா அப்படின்றது அப்போவே எல்லோரும் வச்ச கேள்வி, டிபேட்டபிள் தான். அப்போது அதை இங்கே இருக்கிற ஊடகங்கள் எதுவுமே பண்ணலை. அவங்க எல்லாம் வெற்றின்னு இவங்களோடய சேர்ந்து ஓடினாங்க. அப்போ எங்களை போன்ற சிலர் கொஞ்சம் பேர் தான் இதை என்னங்க இந்த மாதிரி வருது, இது சில விஷயங்கள்ல நீங்கள் ஆதரிச்சிங்க, சில விஷயங்களை சிக்கலாகுமே, அப்போ கிளாரிஃபை கேட்பாங்களே. என்னுடைய சந்தேகம் என்னென்னா கிளாரிஃபிகேஷன் கேட்டால் என்ன ஆகும்? அப்போது சட்டம் அறிந்தவர்கள் சொன்னது கிளாரிஃபிகேஷன் கேட்டால் உச்சநீதிமன்றம் அந்த கேரளா ஆளுநர் சொன்ன மாதிரி தான் கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லார்ஜர் பெஞ்சுக்கு தான் போகும். அப்போ லார்ஜர் பெஞ்சுக்கு போச்சுன்னா இது என்ன ஆகும்? இல்லை, லார்ஜர் பெஞ்சுக்கு போகும்போது இது வந்து எப்படி வந்து நலிஃபை ஆகும்னு சொல்கிறீங்க? எப்போவுமே லார்ஜர் பெஞ்சுக்கு போகும்போது இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இருக்காது, இது நீர்த்து போகும். அவங்க தானே இதில் சொல்ல போகிறாங்க, இனிமேல் தானே சொல்லுவாங்க. அப்போது அப்படி நீர்த்து போகிற பட்சத்தில் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு 10 பில்லுக்கு அசன்ட் கொடுத்தாங்கல்ல, நாங்களே கொடுக்குறோங்க, இது கவர்னர் கொடுத்தாமோ நாங்களே கொடுக்குறோங்கல்ல, அந்த அசன்ட் என்ன ஆகும்? அது எல்லாமே அந்த 5 பேர் பெஞ்சு தான் தீர்மானிச்சு சொல்லும். ஓகே, அதனால் இது வந்து விவாதத்துக்கு இல்லாத இதுவாக போயிடும்.
ஒருவேளை மறுபடியும் இவர்கள் அது ஏற்கனவே கொடுத்தப்பட்ட இது மசோதா நிறைவேறினது, அந்த மசோதாவில் வந்து நீக்கணும்னு புதுசாக ஏதாவது கிளப்பி கொண்டு போகலாம். ஆனால் நான் கேட்டது, எனக்கு சட்டம் தெரிந்தவர்கள் சொன்னது, லார்ஜர் பெஞ்சு போட்டால் இந்த தீர்ப்பு நல்ல ஆயிடுது அப்படின்றது தான். அப்படின்னு ஏன்னா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, ஒரு விசாரணைக்கு உத்தரவிடுது. ஏன் பொன்முடி வழக்கு எடுத்துக்கங்க, அவர் வந்து தன்னுடைய தண்டனைக்கு எதிராக போனார், தண்டனையை நிறுத்தி வச்சு விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. தண்டனை நிறுத்தி வச்சுன்னா அவர் அக்யூட்டல் ஆன மாதிரி மீண்டும் அவருக்கு எம்எல்ஏ பதவி வருது, அமைச்சர் பதவி வந்ததா? ஆமாம். ஆனால் அவர் அதில் குற்றமற்றவரா? இப்போ 3 வருஷம் தண்டனை கொடுத்தது இன்னும் இல்லாமல் போச்சா? என்னன்னா அந்த தண்டனை நிறுத்தி வைக்கும் பொழுது, விசாரணையை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கும் பொழுது இது இவருக்கான இது ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. ஆமாம். இப்போ உச்சநீதிமன்றம் விசாரித்து அது உயர்நீதிமன்றம் தண்டனை கொடுத்து கரெக்டு தான் சொன்னாங்கன்னா அன்றைக்கி அவர் என்ன அதான் செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி உயிர் போய் உயிர் வந்த மாதிரி அந்த கேஸ். ஓகே. அப்போ இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. இதில் சிலருடைய வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா, தீர்ப்பளிக்கப்பட்ட விவகாரங்களில் கிளாரிஃபிகேஷன் கேட்க போக முடியாதுன்னு, அந்த மாதிரி இல்லைன்றதும் தகவலாகவும் இருக்குது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏன் லார்ஜர் பெஞ்சு போடாமல் இந்த பெஞ்ச் போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் போகிறாங்க. எப்போவுமே 2 பேர் பெஞ்ச் போட்டு தான் லார்ஜர் பெஞ்சுக்கு எதுவுமே போகும். அதனால் இந்த விவகாரம் வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டியது. இதில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இதை ஏன் அரசியல் ஆக்குறீங்க? எப்படி அரசியல் ஆக்குவீங்க? திமுக அரசியல் ஆக்குதுன்னு எப்படி அரசியல்? அதான் சொல்ல வரேன். வழக்கமாக இவர்கள் எல்லா விஷயத்தையும் அரசியல் ஆக்குறாங்கல்ல. ஏதோ 8 வருஷம் 10 வருஷம் கழித்து நடக்க போகிற அந்த இதுக்கு டீலிமிட்டேஷனுக்கு இன்றைக்கே உட்காந்து குதிக்கிறீங்க. புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு மொழியை தூக்கிட்டு வரீங்க. 3 மொழி மும்மொழி கொள்கைன்னு தூக்கிட்டு அதில் ஹிந்தி திணிப்புன்னு வேறு சொல்கிறீங்க. அங்கே ஹிந்தி திணிப்பும் இல்லை. ஆனால் புதிய கல்விக் கொள்கையில் 5ஆம் கிளாஸுக்கு பொது தேர்வு, 3ஆம் கிளாஸுக்கு பொது தேர்வுன்ற மாதிரிலாம் வருது. அந்த மாதிரி விஷயங்களை வேணால் எதிர்க்கலாம். அப்போ இவங்க வந்து இந்த குழப்ப மனநிலையே மக்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீட்டு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துச்சு. அதற்கு பிறகு நீங்கள் அதில் போயிட்டு என்ன பண்ண முடியும்? நான் வந்தோன்னே முதல் கையெழுத்து போடுவேன், அதை நீக்கிறேன், ரகசியம் எனக்கு தெரியும். இதெல்லாம் முட்டாள்தனமான தானே. இன்னை வரைக்கும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதானே சட்டம். யதார்த்தம். நீங்கள் வேற ஒரு கவர்மெண்ட் வந்து உட்காரணும். அந்த கவர்மெண்ட்டு விரும்பாத மாநிலங்கள் கொண்டு வரணும். அது 2 அவையிலே நிறைவேறணும். அதே ஜனாதிபதி அதாவது டெபுட்டி சிஎம் சொன்னாரு, இந்தியா கூட்டணி வந்தாதான் நீட் ஒழின்னு. கூட்டணியில் நீங்கள் இதை கொண்டு வர்றீங்கன்னு யார் உத்தரவாதம் கொடுத்தா? ராகுல் காந்தி மட்டும்தானே சொல்கிறாரு. ஹி இஸ் த லீடர்ல, அவர் தான். யார் இந்தியா கூட்டணி லீடர்? அவர் பட் ஃபேஸ் ஆஃப் த அலையன்ஸ், ஃபேஸ் காங்கிரஸுக்கு ஃபேஸு. இப்போ அந்த காங்கிரஸே சொல்லுது இந்தியா கூட்டணின்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு. சிதம்பரம் சொல்லிட்டாரு. என்ன பேசுகிறீங்க? இனி வரவே வராது. நெல்லிக்காய் மூட்டாது. அவுத்து விட்டால் சதுரி ஓடிடும். யார் இந்தியா கூட்டணியில் தானே இருந்தீங்க? ஏன் டெல்லியில் கெஜ்ரிவாலை வெளியே தள்ளினீங்க? ஹரியானாவில் ஏன் கெஜ்ரிவாலை வெளியே தள்ளினீங்க? சட்டமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி தானேங்க. இப்போ இங்கே இருக்கீங்களா, இந்தியா கூட்டணி தானே ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க திமுகவோட. ஏன் நீங்கள் ஏடிஎம் கூட போகல 2024? ஏன்னா நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். 22 எம்பிகள் இருக்கிறாங்க. அந்த பயம்லாம் இருந்ததில்ல. நினச்சா ஒவ்வொரு இடத்துக்கு மாறிக்குவீங்களா? இந்தியா கூட்டணி தான் இருக்கிறீங்க. மம்தா அவங்கள ஏற்றுக்கிட்டாங்களா? மத்திய பிரதேசில் ராஜஸ்தானில் நீங்கள் இவரை ஊபி சமாஜ்வாடியை ஏற்றுக்கிட்டிங்களா? துரத்தி விட்டீங்க. அதோடைய பலனை அனுபவிச்சிங்களா இல்லையா? 4% போச்சு இல்லை எல்லாமே. 4% 2% போச்சு. ஹரியானாவில் 0.84% போச்சு. 4% வச்சுக்கிறாங்க கெஜ்ரிவாலை துரத்தி விட்டீங்க. பார்லிமெண்ட்டில் ஒன்றா இருந்தீங்க. 5 சீட்டு ஜெயிச்சிங்க. 5 பிஜேபி, 5 உங்கள் கூட்டணி. எலெக்ஷன் அடுத்த சட்டசபை எலெக்ஷன் 2-3 மாதத்தில் வருது. அதில் வந்து என்ன பண்ணுறீங்க? கெஜ்ரிவாலை துரத்தி விட்றீங்க. நீங்களும் தோற்று போயிட்டீங்க. கெஜ்ரிவாலை ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். பிஜேபி ஆட்சி பிடிச்சிச்சு. நீங்கள் ஹரியானாவில் பிஜேபி ஆட்சி. இதெல்லாம் தேவையா? பஞ்சாபில் என்ன பண்ணீங்க? இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தீங்களா? அங்கே இருந்த கேப்டனை தூக்கி போட்டு கிரிக்கெட் கேப்டன் ஒருத்தர் சிக்ஸர் சித்து கொண்டு உட்கார வச்சிங்க. அந்த ஆளுக்கு அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பஞ்சாபில் நீ காங்கிரஸே இல்லாமல் போச்சா? இது மாதிரி முடிவெடுக்கிறது இது. ராகுலை யாருங்க ஏற்றுக்கிறா? இங்கே கூட ஸ்டாலின் எதுக்கு ஏற்றுக்கிறாரு? ராகுலை வச்சு உருட்டினா மத சார்பற்ற இது இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் வாக்களிப்பாங்க, அதுக்கு தான் உருட்டுறாரு ராகுலை இங்கே வச்சுக்கிட்டு. ஆனால் ராகுலுக்கு வெளியில் என்ன இருக்குது? நீங்கள் மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ராகுலை வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கலையே. இந்தியா கூட்டணிக்கு யாருங்க தலைவர்? இந்தியா பிளாக் வந்தாலுமே கூட நீட்டு வந்து வாய்ப்பு இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறீங்க நீங்கள். வேறு எப்படி? ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு முடிவு எடுப்பாங்க. நான் இவ்வளோ வருஷமாக நீட்டை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன், நீ வந்து விருப்பப்படாத மாநிலம் முடிவு எடுத்தேன்னா அதெல்லாம் இல்லை, அந்த ஒரு ஸ்டேட்டுக்காக நீங்கள் எப்படி முடிவு எடுப்பீங்கன்னு வாங்க. இதெல்லாம் வரும்ல. நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கணும், டாமினேட் பவராக இருக்கணும்.
மக்களை எதுக்கு ஏமாத்துறீங்கன்ற. ரொம்ப டீட்டெயில்டாக திரௌபதி முர்மு குறித்து நிறைய பேர் பேசாத விஷயங்களை வந்து ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்டுகளோட பேசுனீங்கன்னா, பல விதமான கருத்துக்கள் குறித்து அரசு நிறுவனம் குறித்து பேசுனீங்க. மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.